நிறைய வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு அசௌகரியத்துல நம்ம இருக்கிறோம். ஓகேவா? ஒரு நோய் சார்ந்த ஒரு தொந்தரவுலயே இருக்கிறோம் இல்லையா? ஓகேவா? இது ஏன் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படின்னா, நாம சொல்ற இந்த டிசீஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு விளைவு தான், ஒரு அவுட்கம். புரியுதா உங்களுக்கு? நாம என்ன பண்றோம், ஒரு விளைவுக்கு ஒரு சிகிச்சை முறைக்குள்ள போறோம், ஒரு அவுட்கம் அதுக்கு ஒரு சிகிச்சை முறையில போறோம். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு எலி செத்து கிடக்குதுங்க. ஓகேவா? ஒரு ஒரு வாரம் அந்த எலி செத்து கிடக்கிறத நம்ம கவனிக்கவே இல்லை. அந்த இடத்துல என்ன மாதிரியான ஒரு ஸ்மெல் இருக்கும்? பேட் ஸ்மெல் இருக்கும். இந்த பேட் ஸ்மெல் வந்துட்டு எதனால வருதுன்னு நம்ம வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணாம நேரா வந்துட்டு ஒரு ஜாஸ்மின் ஃபிளேவர் பர்ஃப்யூம் எடுத்துட்டு வந்துட்டு இந்த ரூம்ல அடிச்சு விட்டுறோம். அப்ப என்ன ஆகும்? ஜாஸ்மின் ஸ்மெல் தான் வரும். ஓகேவா? அப்போதைக்கு அந்த ஜாஸ்மின் ஸ்மெல் நமக்கு வரும். ஒரு நாள் அந்த ஜாஸ்மின் ஸ்மெல் இருக்கும். அடுத்த நாள் என்ன ஆகும்? திருப்பியும் அது எப்படி வரும்? இன்னும் ஹெவியா வரும். அதாவது இறந்து போன எலி ஒரு 5 நாள்ல கொஞ்சம் அழுகி போயிருமா, அப்புறம் அதுல என்ன ஆகும்? புழு பூச்சி வந்துருமா, அந்த புழு பூச்சி அதை சாப்பிட ஆரம்பிச்சிருமா, அப்ப ஸ்மெல் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிருமா. ஒரு மாசம் நம்ம இதே மாதிரி டெய்லி ஜாஸ்மின் ஸ்மெல் அடிச்சு அடிக்கிறோம். அதுவும் எப்படி அடிக்கிறோம் தெரியுமா? இன்னைக்கு ஒரு மைல்டு பர்ஃப்யூமு, நாளைக்கு கொஞ்சம் ஹெவி பர்ஃப்யூமு. அதாவது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு தொந்தரவோடைய மூல காரணத்தை நம்ம மூடி வச்சுக்கிட்டு பேசாம இருந்துட்டு அதனுடைய வரக்கூடிய விளைவை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வேலை செஞ்சுட்டே இருந்தோம்னா அதனுடைய விளைவு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்துட்டு அதிகமா போய்கிட்டே இருக்கும், குறைவே ஆகாது. கடைசி வரலையும் அதிகமாயிட்டே இருக்கும், நம்மளை அழிச்சிரும். அது அந்த அளவுக்கு போயிரும் இல்லையா? இன்னைக்கு நம்ம வந்துட்டு எல்லாமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஓகேவா? தலை வலிக்குதுன்னு சொல்றோம், இடுப்பு வலிக்குதுன்னு சொல்றோம், கை கால் வலிக்குதுன்னு சொல்றோம், தூக்கம் வர மாட்டேங்குதுன்றோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப கிரானிக் டிசீஸ் எல்லாம் சொல்றோம். நேத்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்த தொந்தரவு கிடையாதுங்க. புரியுதா உங்களுக்கு? இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் ஒரு 15 வருஷம் நாம என்ன பண்ணியிருக்கிறோம்னா ஃபீடிங் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறோம். சாதாரண ஒரு வயிற்று வலிய அந்த வயிற்று வலிக்கு என்ன மூல காரணம்னு தெரிஞ்சு அப்பவே அதுக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சி முறைகள் நம்ம கையில எடுத்திருந்தோம்னா அந்த சாதாரண வயிற்று வலி ஒரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு கிரானிக் பெயினா வந்திருக்காது. அப்படி நம்ம சாதாரண தொந்தரவை அலட்சியப்படுத்தி அதை கவனிக்காம நம்ம பாட்டுக்கு இருக்கிற மாதிரியே இருந்துகிட்டே இருந்ததுனாலதான் என்ன ஆயிடுச்சு, ஒரு 10 வருஷத்துல கால் பிளாடர்ல ஸ்டோன் வந்துருச்சு, கால் பிளாடர் எடுங்கிறாங்க. ஓகேங்களா? கிட்னி சரியா ஃபங்க்ஷன் ஆகல, அதுக்கு டயாலிசிஸ் பண்ணுன்னு சொல்லிடுறாங்க. ஓகே, ஹார்ட் சரியா வேலை செய்யல, அதுக்கு வந்துட்டு பைபாஸ் பண்ணிடணும், ஸ்டண்ட் வச்சிடணும்னு சொல்லிடுறாங்க. தூக்கம் சரியா வர மாட்டேங்குது, காலத்துக்கு தூக்க மாத்திரையை போடுங்கன்னு சொல்லிடுறாங்க. அதாவது சாதாரணமா வரக்கூடிய ஒரு தொந்தரவை நாம அப்பவே அதனுடைய மூல காரணத்தை தெரிஞ்சுக்காம நாம வாட்டுக்கு என்ன பண்றோம்னாக்கா ஒரு பர்ஃப்யூமை தூக்கி சட்டையில அடிக்கிற மாதிரி டெய்லி அடிச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டுறோம். 15 வருஷத்துல கிரானிக் தொந்தரவாயிடுச்சு, நம்மள அது வந்துட்டு ஒரு வழி பண்ணிடுது இல்லையா? இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா இந்த நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய மூல காரணம் என்னன்னு தெரிஞ்சு இந்த 1000 தொந்தரவுகளுக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு உண்டான ஒரு வேலையை பண்ணணுங்க. அந்த வேலையை பண்றதுக்கு தான் இப்ப எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கிறோம். ஓகேவா? அந்த வேலைக்கு பேர் என்ன அப்படின்னா யோகா. புரியுதா உங்களுக்கு? அதாவது என்ன அப்படின்னா நம்ம அவுட்கம் எண்ட் ரிசல்ட்னு சொல்லக்கூடிய எல்லா தொந்தரவுகளுக்கும் ஒரு மூல காரணம்னு பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய முதுகு தண்டுவடத்துல வந்துட்டு ஒரு குறைபாடு வருது. அதாவது நம்மளுடைய முதுகு தண்டுவடத்தோடைய குவாலிட்டி வந்துட்டு குறைஞ்சு போகுது. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி நம்ம மூச்சு காத்தோடைய குவாலிட்டி குறைஞ்சு போகுதுங்க. இந்த முதுகு தண்டுவடத்தோடைய குவாலிட்டியும் நம்ம மூச்சு காத்தோடைய குவாலிட்டியும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னால குறையுது. புரியுதா உங்களுக்கு? அந்த முதுகு தண்டுவடமும் மூச்சு காத்தோடைய குவாலிட்டி குறையறதுக்கு அதனுடைய மூல காரணம் என்னன்னா லைஃப் ஸ்டைல் தான், புவர் லைஃப் ஸ்டைலு, அதுதான் மூல காரணம். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம கையில எடுத்துட்டு நம்ம டெய்லி கரெக்டா அதுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த முதுகு தண்டுவடம் மறுபடியும் ஆரோக்கியமாயிடும். குவாலிட்டி குறைஞ்சதை குவாலிட்டி அதிகப்படுத்திடலாம், மூச்சு காத்தோடைய குவாலிட்டியும் அதிகப்படுத்தலாம். அதை டெய்லி பண்ணிட்டே இருந்துட்டோம் அப்படின்னாக்க நம்மளுடைய சிம்டம்ஸ்னு சொல்லக்கூடிய நாம இப்ப நோயின்னு என்னெல்லாம் சொன்னோமோ அது தானாவே போயிடும். எலிய தூக்கி வீசிட வேண்டியது, வெளியில வீசிட்டு அந்த இடத்த நம்ம ஒரு டெட்டால போட்டு நல்லா கிளீனா தொடச்சிட்டோம்னா என்ன ஆகும்? அந்த இடத்துல இருக்கிற ஸ்மெல்லு மறைஞ்சிரும். அது எவ்வளவு நேரம் வேலை? அது
5 நிமிஷத்து வேலை. இப்ப அந்த 5 நிமிஷத்து வேலையை நம்ம சரியா கவனிக்காம நம்ம அலட்சியப்படுத்துறதுனால நாம எவ்வளவு நேரம் வீணாக்குறோம் பாத்தீங்களா? இந்த உடம்ப நம்ம அசௌகரியம் கொடுத்து. அதனால எவ்வளவு பெரிய மன உளைச்சல் இருக்கு. இப்ப உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அது உங்களை மட்டுமா பாதிக்கும்? உங்க பின்னாடி இருக்கக்கூடிய உங்க ஃபேமிலியை பாதிக்கும், மன உளைச்சலுக்குள் கொண்டு போகும், உங்க குழந்தைங்களை பாதிக்கும். எல்லாமே பாத்தீங்கன்னா 5 நிமிஷத்து வேலையினால வந்த ஒரு பிரச்சனை தாங்க. அப்போ உங்களுடைய உடம்புடைய ஆரோக்கியத்துக்கு நீங்க தான் வேலை செய்யணும். நீங்க கரெக்டா அதுக்கு வேலை செஞ்சீங்கன்னா உங்களுடைய உடம்ப நீங்க முழுமையா குணப்படுத்திக்கலாம். இல்லை அப்படின்னா அறகுறையாவே குணப்படுத்திக்கிட்டு அறகுறையாவே தான் வாழ்ந்துட்டு இருக்கணும். ஸோ இப்போ நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, முதுகு தண்டுவடத்தை நம்ம ஆரோக்கியப்படுத்தணும், மூச்சு காத்தை ஆரோக்கியப்படுத்தணும்னு சொல்லியாச்சு இல்லையா? அதை நம்ம எப்படி ஆரோக்கியப்படுத்தலாம்னா, தண்டுவடத்துல 4 வேரியேஷன் கொடுக்கலாங்க. நம்ம முதுகு தண்டுவடத்துல மொத்தமாவே 4 வேரியேஷன் தான். ஒன்னு ஃபார்வர்ட் ஆக்ஷன், இன்னொன்னு பேக் ஆர்ச்சு, இன்னொன்னு ட்விஸ்ட், அப்புறம் லேட்ரல். இந்த 4 ஆக்ஷன் தான் கொடுக்கணும். இதுதான் கொடுக்க முடியும். இந்த 4 ஆக்ஷனை டெய்லி நம்ம கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னா 5 நிமிஷம் வேலை தான். இப்போ இந்த 4 ஆக்ஷனையுமே எப்படி கொடுக்கணும்னா மூச்சு காத்தோட கலந்து கொடுக்கணும். ஓகேவா? நம்ம மூச்சு காத்தோட கலந்து கொடுக்குற போது மூச்சு காத்தும் குவாலிட்டி ஆயிரும். ஓகேவா? மூச்சு காத்தும் குவாலிட்டி ஆயிரும், நம்மளுடைய முதுகு தண்டுவடமும் குவாலிட்டி ஆயிரும். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம பண்ற இந்த பயிற்சி முறைக்கு பேர் யோகா. இதை நம்ம எப்படி பண்ணலாம்னாக்க ஈஸியா பண்ணிடலாம், சிம்பிளா பண்ணிக்கலாம். ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணவே வேண்டாம். ஏன் அப்படின்னாக்க நம்ம உடம்ப ஆரோக்கியப்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியான வேலை செஞ்சா போதும். அதை போட்டு நம்ம மோசமாக்குறதுக்கு தான் ரொம்ப உழைக்கணும், அதுக்கு ரொம்ப மெனக்கிடணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆரோக்கியப்படுத்துறதுக்கு ஒன்றும் மெனக்கிடவே வேண்டாம், செலவே பண்ண வேண்டாம், அதுக்கு டைமே வேண்டாம், ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த ஈஸியான வேலையை தான் பண்ண போறோம். ஓகே, இப்போ உங்களுக்கு நீங்களே மருத்துவம் பண்ண போறீங்க. உங்களுக்கு மருத்துவம் பண்றதுக்கு உங்களுக்கு வேணுங்கிற மருந்து யார் அப்படின்னா உங்களுடைய மூச்சு காத்து. அந்த மூச்சு காத்தை வச்சு உங்களுக்கு நீங்களே மருத்துவம் பண்ணி ஒவ்வொரு நாளும் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன் ஒவ்வொரு நாளும் இதை செய்யணும்? அதாவது நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க உங்க வீடை கூட்டலன்னா என்ன ஆகும்? குப்பை சேரும். இதே ஒரு வருஷம் நீங்க கூட்டவே இல்லை, என்ன ஆகும்? பூச்சி எல்லாம் வந்துடும், ஒட்டடையெல்லாம் வந்துடும். வீடே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ரொம்ப பாலடைஞ்ச பங்களா மாதிரி ஆயிடுமா? ஒரு பேய் பங்களா மாதிரி ஆயிடுமா? இந்த உடம்பு அதே மாதிரி தாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த உடம்பை நம்ம சுத்தப்படுத்திட்டே இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த உடம்பை ஆரோக்கியமா வச்சுக்கலாம். இந்த உடம்ப நம்ம டெய்லி கழிவை மட்டும் சேர்த்துக்கிட்டே இருந்தோம், சுத்தமே பண்ணவே இல்லை அப்படின்னா ஒரு வருஷம் கழிச்சு இந்த உடம்பு எப்படி இருக்கும்னா பேய் பங்களா மாதிரி ஆயிடும். ஓகேவா? பேய் பங்களால இருந்து என்ன வரும்? ஸ்மெல்லு வரும், பேய் வரும். கரெக்டா? இப்போ நம்ம உடம்பு பேய் பங்களா மாதிரி ஆயிடுச்சுன்னா இதுல இருந்து என்ன வரும்? பேய் வருமா? அந்த பேய்க்கு என்ன பேர் தெரியுங்களா? பார்க்கின்சன், ரொமட்டாய்டு, கேன்சர், பிபி, டயபெட்டிக்கு, அதுக்கப்புறமா லோ சுகரு, லோ பிபி, இன்னும் வேற சார் நல்லா சொன்னீங்களே, மூட்டு வலி, கை கால் வலி, கழுத்து வலி. யார் சுத்தப்படுத்தணும்? நீங்க தான் சுத்தப்படுத்தணும். ஓகேவா? கொஞ்சம் நாள் ஆகும், ஆனா சுத்தப்படுத்திக்கலாம். ஓகேவா? அதுக்கு நீங்க தான் என்ன பண்ணணும்? ஒரு தீவிரத்துக்குள்ள போகணும். நம்ம உடம்ப சுத்தப்படுத்தணுங்கிற ஒரு தீவிரத்துக்குள்ள போனீங்கன்னா சுத்தப்படுத்திக்கலாம். ஸோ ரொம்ப கஷ்டப்படாம ஈஸியா உங்க உடம்ப நீங்களே சுத்தப்படுத்திக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒர்க் அவுட் தான். ஈஸியா பண்ணிடுங்க, சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? வெரி குட்ங்க. எவ்வளோங்க, எந்திரிச்சு நில்லுங்க. ஓகே, பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் மூச்சு காத்தை தயார்படுத்தணும். அதை தயார்படுத்துறதுக்கு முன்னாடி மூச்சு காத்து இருக்குங்கிறத முதல்ல நீங்க உணரணுமா இல்லையா? ஓகேவா? மூச்சு காத்து நம்ம இழுத்தாலும் சரி இழுக்கலைனாலும் சரி அது பாட்டுக்கு வருது, அது பாட்டுக்கு போகுது, தன்னிச்சையா அது நடந்துகிட்டே இருக்குது. அதனால நம்ம என்ன பண்றோம்? அது மேல ஒரு பெரிய கவனம் வைக்கிறதே கிடையாது, ஏன்னா அதுவே நடக்குது. ஆனா அந்த மூச்சு காத்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா நம்மளுடைய எமோஷன்ஸ்னால அதனுடைய தரம் குறைஞ்சு போயிருது. இப்போ கோவப்படுறோம் அப்படின்னாக்கா மூச்சு காத்தோடைய தரம் குறைஞ்சு போயிடும். கவலைப்பட்டோம்னா மூச்சு காத்தோடைய தரம் குறைஞ்சு போயிடும். ரொம்ப வருத்தப்பட்டா மூச்சு காத்தோடைய தரம் குறைஞ்சு போயிடும். எரிச்சல் அடைகிறோம், ஒரே ஒரு மாதிரி விரக்தியில இருக்கிறோம். அதாவது நெகட்டிவா நம்ம என்னெல்லாம் எமோஷன்ஸை நமக்குள்ள இருந்து நம்ம வெளியில கொண்டு வரோமோ அப்பெல்லாம் என்ன ஆகும்னா மூச்சு காத்தோடைய தரம் குறைஞ்சு போயிருங்க. எப்பெல்லாம் நம்ம நல்ல ஒரு அன்பான ஒரு மனநிலையிலையும் அமைதியான மனநிலையிலையும் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு மனநிலையில இருந்தோம்னா நம்ம மூச்சு காத்தோடைய தரம் நல்லா இருக்குங்க. ஓகேவா? இப்போ எடுத்த உடனே நம்ம உபதேசம் பண்ணி எல்லாரையும் மாத்திர முடியாது. ஏன்னா நம்ம ஒரு விதமான ஒரு சிக்கான ஒரு சூழல்ல இருக்கிறோம். டக்குன்னுலாம் அதெல்லாம் மாத்திர முடியாது. ஆனா என்ன செய்யலாம் அப்படின்னா
நம்ம இந்த சூழ்நிலையை கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி ஒரு ஜேர்னியை ப்ராக்ரஸ் பண்ணிகிட்டே போகலாம். அந்த ஜேர்னி தான் யோகா ஜேர்னி. நம்ம அப்படியே அதை ப்ராக்ரஸ் பண்ணோம் அப்படின்னா ஓவர் டைமில் என்ன ஆகிடும் அப்படின்னா நம்ம மூச்சு காற்று கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா டெவலப் ஆக நம்மளுடைய மனநிலையே மாறி போயிடும். கோபமாக இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அன்பா மாறிடுவாங்க. இது உபதேசம் பண்ணி மாத்துறது இல்லை, அவங்களுக்குள்ள இருக்கிற உயிராற்றலை அவங்களே உணர்றது. அதுக்கு யோகால இந்த மூச்சு காத்து மூலியமா பண்ண முடியும். ஓகேங்களா? அதை நம்ம ப்ராக்டிஸ்குள்ள போயிடுவோம். இப்போ அப்படி நின்றுட்டு ஜஸ்ட் உங்க கண்ணை மூடி உங்க மூச்சு காத்த கவனிங்க. ஓகே, அப்படியே உங்க மூச்சு காத்து எப்படி இயல்பா போகுது, உங்க மூச்சு காத்து எப்படி இயல்பா வருது, அதை அப்படியே கவனிங்களேன். ஒரு 1 minute டேக் அ டீப் இன்ஹேல், லாங் எக்ஸேலுங்க. நல்லா மூச்சு இழுக்கணும், நல்லா மூச்சை விடணும். ஓகே, ரைட்டுங்க. இப்போ எல்லாரும் கவனிச்சிட்டீங்க. உங்க எல்லாத்துக்கும் மூச்சு காத்து இருக்குன்னு தெரிஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதை வந்துட்டு இழுக்க போறோம். ஓகேங்களா? அது எப்படி இழுக்க போறோம்? ஒரு ஆக்ஷன் மூலியமா வந்துட்டு சப்போர்ட் பண்ணி அதை இழுக்க போறோம். ஓகேங்களா? ஏன் இழுக்கணும்? குறைவான மூச்சு காத்து, அதாவது ஷார்ட் பிரெத்து, இதுதான் வந்துட்டு ஆரோக்கிய குறைபாடு, இல்னஸ். லாங் பிரெத்து அதுதான் வந்துட்டு வெல்னஸ். ஓகேவா? இப்போ நம்ம ஷார்ட் பிரெத்தை லாங் பிரெத்தா வந்துட்டு மாத்த போறோம். இங்க பாருங்களேன். இன்ஹேல், இழுத்துட்டேன். எக்ஸேல், விட்டாச்சு. மூச்சு இழுக்கிற போது கையை வந்துட்டு இப்படி தூக்கணும், மூச்சு விடும் போது கையை வந்துட்டு கீழே இறக்கணுங்க. நம்ம மூச்சு இழுக்கிறதும் விடுறதும் கையை தூக்குறதும் இறக்குறதும் ஒன்னா நடக்கணும். அப்படி ஒன்னா நடக்கிற போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த இடம் வந்துட்டு பாத்தீங்கன்னா உதரவிதானம் சொல்லுவாங்க, டயஃப்ரம் ஏரியா. ஓகே, நம்ம லங்ஸோடைய பாட்டம்ல டூம் ஷேப்ல இருக்கு. இவர் தான் என்ன பண்றாரு, லங்கை நல்லா இயக்குற வேலையை பண்றாரு. இப்போ இந்த மசில், இந்த உதரவிதானம்ங்கிற இந்த டயஃப்ராமை நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய ஒர்க் நேச்சர்லையும் நம்மளுடைய ஹேபிட்னாலையும் இந்த இடத்த போட்டு நம்ம இப்படி அழுத்தி வச்சிடறோம். இதை அழுத்தி எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மூச்சு காத்தோட தரம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, தூக்கமின்மை இதெல்லாம் வரும். இப்போ இதை முதல்ல ஓப்பன் பண்ணி விட்டுறணும். இந்த அழுத்தத்தை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டீங்கனாலே போதும், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், தூக்கமின்மை எல்லாம் சரியாயிடுங்க. இதுக்கு ஈஸியான வேலை என்ன அப்படின்னா இவ்வளவுதான். ஓகே, வாங்க 6 ரவுண்ட்ஸ். மூச்சு இழுத்துக்கிட்டு கையை தூக்குங்க, மூச்சு விடும்போது இறக்குங்க. ஒரு 6 தடவை பண்ணுங்க. இப்ப என்ன பண்ணிட்டோம், மூச்சு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அந்த மூச்சு காத்த இழுக்கிறதுக்கு உண்டான ஒரு வேலையும் நம்ம வந்துட்டு செஞ்சுட்டோம். இப்போ அதுலயே இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபைடா. ஓகே, கையை எப்படி வச்சுக்கோங்க. மூச்சு இழுக்கிறப்போ செஸ்ட்டை ஓப்பன் பண்ணணும், மூச்சு விடும்போது செஸ்ட்டை க்ளோஸ் பண்ணணும். மூச்சு இழுக்கிறீங்க, மூச்சு விடுறீங்க, இவ்வளவுதான். ஓகே, 6 தடவை பண்ணுங்க. மூச்சு இழுத்துக்கிட்டே செஸ்ட்டை ஓப்பன் பண்ணுங்க, மூச்சு விடும்போது செஸ்ட்டை க்ளோஸ் பண்ணுங்க. ஒரு 6 தடவை பண்ணுங்க. இப்போ நான் உங்களுக்கு முதுகு தண்டுவடத்துல ஒரு 4 வேரியேஷன் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் வேரியேஷன் வந்துட்டு மைல்டு பேக் ஆர்ச். அதை நம்ம பண்ணிட்டோம். இன்ஹேல் போத் ஹேண்ட்ஸ் அப் பண்ணும்போதே நம்ம வந்துட்டு ஒரு பேக் ஆர்ச் வந்துட்டு கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா ட்விஸ்ட் ஆப்ரேஷன் வந்துட்டு கொடுத்துருவோம். கை எப்படி வைங்களேன். ஓகே, ஒரு இன்ஹேல் இந்த இடத்துல எடுக்கணும், ஒரு மூச்சு இழுக்கணும், விடும்போது ஒரு ட்விஸ்ட் கொடுக்கணும். மறுபடியும் மூச்சு இழுத்துக்கிட்டே சென்டர் பொசிஷனுக்கு வரணும், விடும்போது ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டு அதர் சைடு பண்ணணும், மறுபடியும் மூச்சு இழுத்துக்கிட்டே வரணும். ஓகேவா? லெஃப்ட் ரைட் ஒரு ரவுண்டு, அது மாதிரி ஒரு 6 ரவுண்டு பண்ணணும். எல்லாரும் மூச்சை இழுங்க பொசிஷன்ல, விடும்போது ஒரு ட்விஸ்ட் கொடுத்து பின்னாடி பாருங்க, திருப்பி மூச்சு இழுத்துக்கிட்டே சென்டர் பொசிஷன் வாங்க, விடும்போது அதர் சைட்ல ஒரு ட்விஸ்ட் ஆக்ஷன் கொடுங்க. ஓகே, சரி, ரைட். இப்போ நம்ம முதுகு தண்டு வடத்துல ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ரைட். இப்போ வந்துட்டு லேட்ரல் ஃபங்க்ஷன் கொடுக்கணும். காலை ஒரு ஸ்டெப் கொஞ்சமா பிரிச்சுக்கோங்க, கையை ரெண்டையும் உடம்ப ஒட்டி இப்படி வச்சுக்கிட்டு இன்ஹேல் பண்ணிக்கிட்டே பாத்தீங்கன்னா ஒரு லேட்ரல் ஃபங்க்ஷன். எக்ஸேல் டவுன். ஓகே, கை எல்போ வந்துட்டு பெண்ட் பண்ணாம பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இன்ஹேல் காதை ஒட்டி வச்சுட்டேன், எக்ஸேல் டவுன், இவ்வளவுதான். ஓகே, பண்ணுங்க பார்க்கலாம். லெஃப்ட் ரைட் ஒரு ரவுண்ட், ஒரு 6 ரவுண்ட் பண்ணுங்க. இன்ஹேல் ஒரு ஆர்ச் கொடுங்க, எக்ஸேல் டவுன். ஓகே, இன்ஹேல் பண்ணிட்டே வந்துட்டு ஒரு லேட்ரல் ஃபங்க்ஷன் கொடுங்க, எக்ஸேல் டவுன். அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஒரு 6 ரவுண்ட்ஸ் பண்ணுங்க. லெஃப்ட் ரைட் ஒரு ரவுண்ட். கையை ரெண்டையும் இப்படி ஷோல்டர் லெவல்ல பிரிச்சு வைங்க. கையை ரெண்டையும் ஷோல்டர் லெவல்ல பிரிச்சுக்கோங்க. டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி வச்சுக்கோங்க. டிஸ்டர்ப் ஆனிச்சுன்னா அப்படி கையை எல்போ வேணா பெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சமா. ஓகே, இப்போ அவங்களுடைய லெஃப்ட் சைட்ல இடுப்பை ரொட்டேட் பண்ணி ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருங்க. ரைட் சைடு தலையை திருப்புங்க.
ஐயா இந்த பக்கம் தலையை. இந்த போஸ்டர் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு 6 தடவை மூச்சை மட்டும் இழுத்து விடுங்க போதும். ஓகே, இந்த போஸ்டர் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. 6 தடவை மூச்சை நல்லா இழுத்து விடணும். போஸ்டர் மாத்தவே கூடாது, போஸ்டர் அப்படியே தான் இருக்கணும். இப்போ அதர் சைடு அப்படியே சேஞ்ச் பண்ணுங்க பொசிஷனை. அதர் சைடு தலையையும் அதே மாதிரி மாத்திக்கோங்க. ஓகே, சேஞ்ச் பண்ணிட்டு மாத்திக்கோங்க. அவ்வளவுதான். இப்படியே ஒரு 6 தடவை மூச்சு இழுத்து விடுங்க. தலை இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் பாருங்க. அவ்வளவுதான். ஒரு 6 தடவை நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. ஒரு 6 தடவை மூச்சு இழுத்து விடுறதுக்கு அப்புறமா நார்மல் பொசிஷன் வந்துருங்க. நார்மல் ஆயிடுங்க. கையெல்லாம் கீழே இறக்கி வச்சிருங்க. கையை கீழே இறக்கி வச்சிருங்க. ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிருங்க. நார்மல் ஆயிடுங்க. முட்டியெல்லாம் நேரம் நிமித்திக்கோங்க. காலை மடக்கியே வச்சுக்கணும். முட்டியை மடக்கியே வைங்க. நார்மல் ஆயிடுங்க. கையெல்லாம் உடம்ப ஒட்டி இப்படி கீழே வச்சிருங்க. வெரி குட். ஓகே, இப்ப பாருங்க, கவனிங்க. மூச்சு இழுத்துக்கிட்டே 2 கை தூக்குங்க. விடும்போது 2 கையால 2 முட்டியை பிடிங்க. வயிறு அழுத்துங்க. அவ்வளவுதான். ஓகேவா? தலையெல்லாம் தூக்க வேண்டாம். திருப்பியும் காலை கீழே வைங்க. மூச்சு இழுத்துக்கிட்டு கை தூக்குங்க. கை ஃபுல்லா தூக்கணும். விடும்போது முட்டியை பிடிங்க. முட்டியை பிடிங்க. தலையை தூக்க கூடாது. அழுத்துறீங்க. அவ்வளவுதான். ஓகே, மூச்சு இழுத்துக்கிட்டு கையை தூக்குங்க. இடுப்பை தூக்குங்க. மூச்சு விடும்போது இடுப்பை கீழே இறக்குங்க. கையை கீழே இறக்குங்க. பண்ணுங்க. மூச்சு இழுத்துக்கிட்டே கையை தூக்குங்க. மூச்சு விடும்போது கையை கீழே இறக்குங்க. இவ்வளவுதான். வேலை பண்ணுங்க. ரைட். முட்டியை மடக்கிய வைங்க. முட்டியை மடக்குங்க. ஓகே, 2 முட்டியை இழுத்து பிடிங்க கையால. தலையெல்லாம் கீழே தான் வைக்கணும். முட்டியை பிரிங்க. ஒரு 2 ஸ்டெப் பிரிச்சிருங்க. அப்படியே அழுத்தி பிடிங்க. இப்படி அப்படியே மூச்சை மட்டும் இழுத்து விடுங்க 6 தடவை. அந்த போஸ்டர் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அந்த போஸ்டர் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. தலையை தூக்காம வைங்க. போதும். காலை நீட்டிக்கோங்க. காலை நீட்டிருங்க. காலை அப்படியே ஒரு ஸ்டெப் பிரிச்சிருங்க. கையெல்லாம் அப்படியே ஓபன் பண்ணி வச்சிருங்க. உள்ளங்கையை மேல் முகமா வைங்க. ஓகேவா? இப்ப என்ன பண்றீங்க? காலெல்லாம் பிரிச்சு வச்சுக்கணும். அவ்வளவுதான். உடம்பெல்லாம் நல்லா கம்ஃபர்டபுளா வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா ரிலாக்ஸ்டா. ஓகேவா? பாருங்க, இப்ப என்ன பண்ணணும்னா மூச்சை நல்லா மூக்குல இழுத்து வாயு வழியா வேகமா ஊதணும். ஃபயர் ப்ளோ, ஒரு நெருப்ப ஊதி அணைக்கிற மாதிரி. இங்க பாருங்களேன். இங்க பாருங்க, இப்படி. ஓகே, அப்படியே ரிலாக்ஸ்டா அப்படி கை வச்சு ஊதுங்க பார்ப்போம். அப்படியே ரிலாக்ஸ்டா வந்துட்டு உங்களுடைய இயல்பான மூச்சு காத்த அப்படியே கவனிங்க. கண்ணை மூடி ரிலாக்ஸ்டா உங்களுடைய இயல்பான மூச்சு காத்து அப்படியே வந்து போறத கவனிங்க. இந்த கிளாஸ் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க மூச்சு காத்து எப்படி இருந்துச்சோ அதுக்கும் இப்போ நிறைய மாற்றம் இருக்கும். ஓகேங்களா? நல்லா ரிலாக்ஸ்டா அப்படியே வந்துட்டு மூச்சு காத்த கவனிங்க. கண்ணை மூடிக்கோங்க. கவனம் ஃபுல்லா மூச்சு காத்துலயே வைங்க. ஓகே, இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? ஸோ இப்போ இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க மூச்சு காத்தோடைய குவாலிட்டிக்கும் உங்க முதுகு தண்டோடைய குவாலிட்டிக்கும் இப்போ முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுடைய மூச்சு காத்தோடைய குவாலிட்டிக்கும் முதுகு தண்டோடைய குவாலிட்டிக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களால பார்க்க முடியுதா? ஃபீல் பண்ண முடியுதா? ஃப்ரெஷ்ஷான மாதிரி ஃபீல் பண்றீங்களா? பாடி ஃப்ரீயா இருக்கு இல்லையா? அவ்வளவுதான் சார். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல நம்ம முதுகு தண்டுவடத்தை நம்ம பாதிக்கிறோம். நம்ம உட்கார்ற போஸ்டர்ல, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல, நம்ம தூங்குற தூக்கத்துல நம்ம என்ன பண்றோம்? முதுகு தண்டுவடத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம ஒர்க் நேச்சர்லாம் அப்படிதான் இருக்கு. ஓகே, இப்போ அதுக்காக வேலையே செய்யாம வீட்டுல உட்கார முடியுமா? கிடையாது. நம்ம வேலை செஞ்சுதான் ஆகணும். ஃபோன் பார்த்து தான் ஆகணும். ஃபோன் இல்லாம இருக்க முடியாது. நம்ம வேலையே நம்ம பார்க்கணும். நம்ம இருக்கிற சொசைட்டில இருக்கிற பொல்யூஷன்ஸ் எல்லாம் நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா அதே சமயத்துல சுத்தப்படுத்த தெரியணும். ஓகேவா? தண்டு வடத்தை சுத்தப்படுத்த தெரியணும். அதுக்கு இந்த வேலையெல்லாம் வேலை செய்யும். இப்ப நம்ம என்ன பண்ணுமோ அதெல்லாம் நம்ம ஸ்பைனை நம்ம ரெடி பண்ற வேலை. இதை நம்ம ஒவ்வொரு நாளும் பண்ணிக்கிட்டே இருந்துட்டோம்னாக்கா என்ன ஆகும் தெரியுமா? நம்ம பேய் பங்களான்னு சொல்ற இந்த உடம்ப நம்ம ஒரு ஆரோக்கியமான ஒரு வீடா மாத்திக்க முடியும். நீங்க நினைச்சா மாத்திக்கலாம். ஓகேவா? ஆனா என்ன அப்படின்னா, இது டெய்லி வேலை செய்யணும். ஏன் அப்படின்னா, நம்ம டெய்லி தானே வந்துட்டு வேலைக்கெல்லாம் வரோம்.
ஒவ்வொரு நாளும் தானே இதை டேமேஜ் பண்ணிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம மூச்சு காத்து டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கு இல்லையா? அப்போ ஒவ்வொரு நாளும் இதை நம்ம என்ன பண்ணணும்னா ரீசெட் பண்ணிக்கிட்டே போகணும். நம்ம ஃபோனை சார்ஜ் பண்ற மாதிரி. நம்ம யாராவது ஃபோன் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை சார்ஜ் பண்ணுவோமா? கிடையாது. டெய்லி பண்ணுவோம். ஏன் அப்படின்னா ஃபோன் அடுத்த நாள் சுவிட்ச் ஆஃப் ஆகி போயிடும், பேச முடியாது. அப்போ நம்ம என்ன பண்றோம், உடனே போய் சார்ஜ் போட்டுறோம். ஆனா இந்த உடம்பு எப்படி தெரியுமா, நீங்க எதுவுமே பண்ணலைன்னா கூட முடிஞ்ச வரைக்கும் அது மல்லு கட்டும். நீங்க ரீசெட்டே பண்ணலைன்னா கூட அது எப்படியாவது ஒன்று சரிப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கும். நீங்க கேட்டாலும் கேட்கலனாலும் அது உங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், அதை அலட்சியப்படுத்திடுறோம். நம்ம எவ்வளவு இந்த உடம்ப நம்ம அலட்சியப்படுத்துறோமோ அவ்வளவு நம்ம என்ன பண்றோம்னா சஃபர் ஆகுறோம். எப்படி சஃபர் ஆகுறோம்? தூக்கம் வர மாட்டேங்குது, இடுப்பு வலிக்குது, கழுத்து வலிக்குது, கை கால் வலிக்குது, இது மாதிரி நிறைய சஃபர் ஆகுறோம் இல்லையா? இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த உடம்புக்கு நம்ம கவனமே கொடுக்கறது கிடையாது. அதனால அப்படி சஃபர் ஆகுறோம். இப்போ கவனம்னா என்ன? காலையில எந்திரிச்ச உடனே இந்த உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டுனாலாம் கவனம் கிடையாது. அது மாதிரி இந்த உடம்புக்கு நம்ம அன்பு செலுத்துறதுன்னா இந்த உடம்ப நம்ம டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். இப்ப பண்ணது வந்துட்டு நான் சொல்லி கொடுத்தேன், நீங்க பண்ணீங்க, 1 மணி நேரம் ஆயிப்போச்சு. இதை நீங்க டெய்லி வீட்டுல பண்றதுக்கு 10 நிமிஷம் தான். நீங்க எப்பெல்லாம் பண்றீங்களோ அப்பெல்லாம் நல்ல டைம். ஆமா, அந்த வேலையே வேண்டாம் ஐயா. நம்ம 24 மணி நேரம் சாப்பிடுவோம். காலையில எந்திரிச்சு டீ குடிப்போம், டீ குடிக்கிறதோட பிஸ்கெட் சாப்பிடுவோம், 8 மணிக்கு சாப்பாடு சாப்பிடுவோம், 10 மணிக்கு டீ சாப்பிடுவோம், 11 மணிக்கு டீ சாப்பிடுவோம், 12 மணிக்கு சாப்பாடு சாப்பிடுவோம். எந்நேரமாவது நம்ம சாப்பிடாம இருக்குமா? அதனால இந்த சாப்பாட்டுக்கும் இந்த பயிற்சிக்கும் நம்ம லிங்கே பண்ண வேண்டாம். நீங்க பயிற்சி மட்டும் பண்ணுங்க போதும் ஐயா. நீங்க செய்ய முதல்ல, புரியுதா உங்களுக்கு? இல்லையா? இப்ப என்ன தெரியுமா, நாம ஒரு பிராக்டிஸ்னு ஒண்ணு போனோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னு ஒரு லிஸ்டா போட்டுருவோம். இதுக்கு ட்ரெஸ் என்ன கோடு, இதுக்கு என்னென்னலாம் வாங்கணும், புரியுதா? வசதி தகுந்த மாதிரி வாங்கிடுவோம். போயிட்டு நல்ல வசதியா இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம டக்கத்தலான்னு போயிடுவோம். இல்லைன்னாக்கா ஏதாவது ஒரு பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் மாலுக்கு போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவோம். ஆமா, ரூம் வேற கட்டி வச்சிருவோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா நாம இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இந்த லிமிடேஷன்ஸ் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ப்ராக்டிஸ். உங்களுக்கு எப்பெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ அப்பெல்லாம் பண்ணுங்க. பண்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 15 நிமிஷம் ஆகும். எனக்கு அதுக்கு கூட நேரம் இல்லை அப்படின்னா காலையில 5 நிமிஷம், சொன்ன 4ல் 2 பண்ணுங்க, மத்தியானம் ஒரு சாயந்தரம் ஒரு 2 பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம், வேலை முடிஞ்சுதா? ஸோ அந்த மாதிரி அங்கங்க அப்பப்போ பண்ணவே ஆரம்பிச்சிட்டிங்கன்னாக்கா இது என்ன செய்யும், உங்களுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட டயத்துல ஒரு டிசிப்ளினா கொண்டு வந்துடும். என்ன டிசிப்ளின் கொண்டு வரும்? சாப்பிட்றதுக்கு அப்புறம் பண்ண வேண்டாங்க, செஞ்சுட்டு சாப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு டிசிப்ளின் வரும். காலையில ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு பண்ணுவாங்கிற டிசிப்ளின் வரும். நம்ம எடுத்த உடனே டிசிப்ளினை நோக்கி போனோம் அப்படின்னா ப்ராக்டிஸும் வராது, டிசிப்ளினும் வராது. ஓகேவா? அதுக்கு பதிலாக முதல்ல ப்ராக்டிஸை வைப்போம், அப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்குவோம். அது இப்போ எப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு இது ஒரு பேசிக்குங்க, இது ஒரு எல்கேஜி மாதிரி. ஓகேவா? நம்ம முதல்ல எல்கேஜி பாஸ் ஆகும், அப்புறம் என்ன ஆகும், உங்களுக்கு யூகேஜி தானாவே வந்து தேடி வரும். புரியுதா உங்களுக்கு? இப்போ என்ன பண்ணுங்கன்னா இது ஒரு பேசிக்குங்க. இந்த பேசிக் நம்ம பண்ண இதுலயே ஒரு பெரிய பெனிஃபிட்லாம் வரும். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்தது நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால இது எல்லாத்துக்கும் வேலை செய்யும். பேக் பெயினுக்கு வேலை செய்யும், நெக் பெயினுக்கு வேலை செய்யும், ஓவராலா பாடியில இருக்கக்கூடிய பெயினுக்கு இது வேலை செய்யும். இதுலேருந்து நம்ம அடுத்தது என்ன பண்ணுவோம்னாக்க என்ன தொந்தரவுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு பேட்டர்னுக்குள்ள போகணும். ஓகேங்களா? அவ்வளவுதான். ஆனா எல்லாத்துக்கும் இது சரி பண்ணிக்க முடியும். நம்ம எல்லாரும் கேட்போம் இல்லையா, எனக்கு 1000 பிரச்சனை இருக்குது, எல்லாத்தையும் ஒரு மருந்துல சரி பண்ணுங்கன்னு கேட்பீங்கல்ல, அந்த மாதிரிதான் 1000 பிரச்சனைக்கு ஒரு மருந்து அப்படின்னா தண்டு வடத்தை ரெடி பண்ணிடணும், மூச்சு காத்த ரெடி பண்ணிடணும். புரியுதா உங்களுக்கு? அதாவது பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மூச்சு காத்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? உயிர் போயிருமா? அப்ப அவர் தானே இந்த உடம்பை இயக்குறாரு. உடம்பையே ஒருத்தர் இயக்கிட்டு இருக்காரு. சாதாரண தலைவலியையும் இடுப்பு வலியையும் அவர் சரி பண்ண மாட்டாரா என்ன? சரி பண்ணுவாரு. நாம என்ன பண்ணணும், கவனம் வச்சு செஞ்சா போதும், சரி பண்ணிக்கலாம். தண்டு வடத்தை ரெடி பண்ணிக்கிட்டே போதும், சரி பண்ணிக்கலாம். அப்புறம் பாத்துக்கோ மற்றதெல்லாம். ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனையை, இந்த ஒர்க்கை பண்ணிக்கணும். இதுல இருந்து நம்ம அவங்களுடைய தொந்தரவுடைய இன்டென்சிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வெரிகோஸ் வெயினோட இன்டென்சிட்டி. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம், பாத அழுத்த சிகிச்சை பண்ணலாம், ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, வர்மா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், நியூரோ தெரப்பி பண்ணலாம், கைரோபிராக்டிக் பண்ணலாம். இப்படி மருந்து இல்லா மருத்துவம் நிறைய இருக்கு. ஓகேங்களா? அதுல எதனாவது ஒரு விஷயத்துல போய் நம்ம அதை சரி பண்ணிக்க முடியும். ஆனால் வராம பாத்துக்கணும்னா யோகா தான். புரியுதா உங்களுக்கு? வந்தா சரி பண்றதுக்கு தான் இத்தனை சொன்னேனே. யோகாலையும் சரி பண்ணிக்கலாம்,
எனக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் சப்போர்ட் வேணும்னாக்கா நான் சொன்ன இந்த சிகிச்சை முறையில சரி பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் இந்த எல்லா முறையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுடைய கிளினிக்ல நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்றோம். வர்மா பண்ணுவோம், பாத அழுத்த சிகிச்சை பண்ணுவோம், கைரோபிராக்டிக் பண்றோம், எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். யோக சிகிச்சையும் பண்றோம். ஓகேங்களா? யாருக்கு எது தேவை, எவ்வளவு தேவை, இதை பொறுத்து நாங்கள் டிசைட் பண்ணிக்குவோம்.